அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அப்போ ஐஸ்வர்யம் எப்படி வரும் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்தினாலதான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்களை போய் தேடி ஓடுறாங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மனுஷங்களை தேடி, எனக்கு அந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா சரி அந்த ஆசீர்வாதம் வருமா, இந்த ஊழியக்காரங்க எனக்காக ஜெபம் பண்ணா இந்த ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மனுஷங்களை தேடி போறாங்க. ஆனா இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ அது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு தேவன் உங்கள் மீது நினைவாய் இருக்கிறார். பத்திமேங்கிற ஒரு குருடன் என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு அந்த வழியா வர்றாருன்னு தெரிஞ்சு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறாரு. உடனே இயேசு நிக்கிறாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவன் பிச்சை எடுக்கிறவன், கண்ணு குருடா இருக்கு, கண்ணு தெரியல, ஆனா அவன் வந்து ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா மனுஷங்க கிட்ட பிச்சை கேட்டான், ஆனா ஆண்டவர் கிட்ட பார்வையை கேட்டான். ஒரு குருடனுக்கு தெரியுது யார்கிட்ட எதை கேட்கணும்னு சொல்லி. இன்றைக்கு கூட ஆவிக்குரிய குருடாய் நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த நேரத்திலே மனுஷங்களை தேடினது போதும், மனுஷங்களை எதுக்கு தேடணும், ஆண்டவரை எதுக்கு தேடணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஐஸ்வர்யம் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு தான், ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். அப்போ நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்குதான் கர்த்தர் நமக்காக நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து ஐஸ்வர்யவான்களாக என் பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. மனுஷங்களை தேடி ஓடுனதெல்லாம் நிறுத்துங்க. அதாவது அதை நான் தப்புன்னு சொல்லல, ஆனா ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யம் வேணும்னா மனுஷனை தேடி போன்னு சொல்லி இங்க வசனம் சொல்லல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு ஆசீர்வாதம் யார் ஆசீர்வதிச்சு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாக, அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்களை தேடி ஓடுனதெல்லாம் போதும். இன்றைக்கு ஆண்டவரை தேட வேண்டும். ஆசீர்வாதம் அப்படின்னா அது ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ உள்ளமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சுபாந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. தகப்பனே, அப்பா, உம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு கூட உங்க பிள்ளைங்க யார் யாரையோ தேடி போறாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி மனுஷங்களை, இவங்க ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் வரும், அவங்க ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி இன்றைக்கு மனிதர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என் தேவன் நீரோ கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா. நீர் ஆசீர்வதித்தால் மட்டுமே ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும் ராஜா. நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய ஜனங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவரே மனதார உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே மனதார இடத்திலே ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாழ, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ, உம்முடைய வசனங்களுக்கு பயந்து வாழ தகப்பனே நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும், ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை இங்கு மாற்றுவீராக, உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் பதில் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.